நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்களை நேசிக்கின்ற அன்பு செய்கின்ற அன்பு தெய்வமே இறைவா, புதிய உணர்வுகள், புதிய வாழ்க்கை முறைகள், புதிய ஆண்டு, புதிய மாதம், புதிய நாள், எங்களுக்கு நீர் அனைத்தையும் புதியதாக தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே, உம்மை பார்த்து உம்மோடு உரையாடுவதற்கும் உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் இந்த தருணத்தை தந்தமையினால் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. புதியது என்ற போதிலும், புதிய தளம் என்ற போதிலும், புதிய ஆண்டு என்ற போதிலும் பதட்டத்தோடு அச்ச உணர்வோடு அதை எதிர்கொண்டாக இருக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் அறிகிறோம் ஆண்டவரே. புதிய சூழ்நிலைகள், புதிய சவால்கள், புதிய யதார்த்தங்கள் ஆண்டவரே, இதை எப்படி அணுக இருக்கிறோம், இதை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோம்? அச்சம் எங்களை சூழ்ந்து இருப்பதை உணர முடிகின்றது. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் சொல்வதைப் போல துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் சவால்களை நாங்கள் உமது கரத்தை இறுக பற்றி கொண்டு துணிவோடு செயல்பட நீர் எங்களை அழைக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிகிற வேளையிலே மகிழ்ச்சியும் புது தைரியமும் எங்களுள் தளிர் விடுகிறது என்பதை உணர முடிகிறது ஆண்டவரே. படகு தத்தளித்த வேளையிலே, பெரும் புயலினால், இடர்பாடுகளினால் தத்தளித்த வேளையிலே சீடர்கள் ஒருங்கிணைந்து உழைத்த தருணங்கள் மாறி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டங்களை முன்வைத்து படகு தடுமாறிய, மனம் தடுமாறிய அந்த தருணத்திலே ஆண்டவரே, படகு கவிழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலையிலே நீர் சொன்ன அந்த வார்த்தை, துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். எங்களுடைய குடும்பம் என்ற படகு, எங்களுடைய சமூகம் என்ற படகு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற படகு தள்ளாடி துவண்டு மூழ்கி விடாத வண்ணமாக எங்கள் படகிலே நீர் வாரும் ஆண்டவரே. அது அமைதியும் அன்பும் சாந்தம் நிறைந்த ஒரு படகு பயணமாக அமையட்டும். ஆமென்.
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பை உருவான நற்கருணை ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ நீர் எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருக்கிறீர். குறிப்பாக எங்களது வாழ்க்கையின் சவால்களின் நேரங்களில், துன்பங்களின் நேரங்களில் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களோடு இருக்கிறீர் என்பதை இதோ இந்த நாளிலே நாங்கள் வாசிக்கப் போகின்ற இந்த பகுதி எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாங்கள் எங்களது பலத்தை, எங்களது அறிவை, எங்களது வல்லமையை நினைத்து நாங்கள் தோற்று போகிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை அன்பு செய்கிறீர், எங்களை தாங்கிக் கொள்கிறீர், எங்களுக்காக எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம், நாங்கள் நினைக்க மறுக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு இருக்க இதோ நற்கருணையிலே நீர் வீற்றிருக்கிறீர் என்பதை மறந்து போகிறோம். எங்களுக்கு திடம் கொடுக்க உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். ஏனோதானோ என்று இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நீங்கள் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருவார் நீர் என்று கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைக்காமல் வாழ்கிறோம். இறை வார்த்தையை குறித்து அக்கறைப்படாமல் நாங்கள் இருக்கிறோம். இறை வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் இருக்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஆவியாருடைய வல்லமை எங்களில் இருக்கிறது. எங்களது திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் இந்த ஆவியாருடைய உறுதிப்பாடு எங்கள் மேல் முத்திரையிடப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மீண்டுமாய் எங்களுக்கு நினைவூட்டுகின்ற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். என் சகோதரனே, சகோதரியே, இதோ நற்கருணை ஆண்டவர் உயிரோடு நமக்கு முன்னால் இருக்கிறார், உயிருள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நானாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவர், மோகிசனுக்கு தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர், வாழ்கின்ற மக்களின் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நமது எல்லா நிலைகளிலும் நம் உடன் பயணிக்கிறார். இந்த உணர்வு ஆவியாருடைய வல்லமையினால் நமக்கு நினைவூட்டப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடையாகி இந்த ஆவியானவருடைய உடனிருப்பையும் நாங்கள் புரிந்து வாழ்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆவியானவரை எங்களில் இருந்து செயல்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம். அன்னை மரியாளை போல இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஆவியாருடைய செயல்பாடுக்கு எங்களை முழுமையாய் கொடுக்கிறோம் என்ற மனநிலையோடு, உணர்வோடு
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை ஆவியானவரே எங்களில் இருந்து எங்கள் அச்ச உணர்வை போக்க நீரே ஆற்றலாய் எங்களுள் வாரும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா. துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா, துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 45 முதல் 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி
தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் மருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்களது உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆமாண்டவரே, ஏராளமான அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நீர் செய்து கொண்டே இருக்கிறீர். ஆனால் நாங்கள் தளர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம், சோர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். இதோ இன்று வாசிக்க கேட்டோமே, அப்பொழுதுதான் அந்த மக்களை அமரச் செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்தாய். கொண்டாடினார்கள். உம்மை எப்படியாவது அரசராக்கி விட வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் நீர் கடல் மீது நடந்து போகிற பொழுது கூடவே இருந்த சீடர்கள் உம்மை பேய் என்று எண்ணி அஞ்சி கலங்கினார்கள், அலறினார்கள். ஆமாண்டவரே, எங்களது வாழ்க்கையில் பல தருணங்களில் நாங்கள் சந்திக்கிற பல்வேறு நிகழ்வுகளில் பயந்து போகிறோம். இது எப்படி சாத்தியம் என்று எண்ணி கலங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் முடியும். நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். ஆண்டவரே, இதோ மழுங்கி போன எங்களது உள்ளத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள உம்முடைய வரத்தை, உம்முடைய ஆசிரை எங்களுக்கு தந்தருளும். ஆமாண்டவரே, மேலும் மேலும் உம்மீது நம்பிக்கை கொள்கின்ற அந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களால் எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த உற்சாகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தந்து கொண்டேரும். ஆமாண்டவரே, உடல்நல குறைவு, சோர்ந்து போகிறோம். பொருளாதார நெருக்கடி, சோர்ந்து போகிறோம். வேலை இல்லை, சோர்ந்து போகிறோம். நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை, சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, அதிசயம் செய்கிறவர், அன்பினை பொழிகிறவர், எதையும் மாற்றக்கூடியவர், நீர் எங்களோடு இருக்கிறீர். மறந்து போகிறோம். ஆமாண்டவரே, எங்களது உள்ளம் மழுங்கி போய்விடுகிறது. ஆண்டவரே, இவைகளை கடந்து உம்மை நம்பி பயணிக்க நீர் எங்களோடு கரங்களை கோர்த்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறீர், பயணித்துக் கொண்டே இருக்கிறீர். இதோ அற்புதமான இந்த யூபிலி ஆண்டிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம், எதிர்நோக்குகின்ற, தொடர்ந்து பயணிக்கிற இந்த திரு அவையோடு கூட நீர் எங்களை வழிநடத்துகிறீர்.
உம்முடைய வழித்துணையால் எங்களால் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் உம்முடைய குறையாத அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி உன் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வழிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் வடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இருக்கிறவர் நாமே என்று சொன்ன வல்லமை மிகுந்த தகப்பனே, இதோ உமது பிரசன்னத்திலே ஆற்றலும் சக்தியும் அதிசயம் செய்கின்ற உமது பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து உமது மாபெரும் வல்ல செயல்களை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறவர் நாமே என்று வெளிப்படுத்தினவர் நீர். அதற்கான அர்த்தம் என்ன என்று ஒவ்வொரு மக்களும் தங்கள் வாழ்வில் தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அதனுடைய அர்த்தம், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள்,
நான் அதிசயங்கள் செய்கிற தேவன் என்பதுதான் அர்த்தம் என்பதை அவர்கள் அன்றன்றாட வாழ்விலே நீர் வெளிப்படுத்தி காட்டினீர். நோவா வெறுமையிலே பெட்டகம் கட்டிய பொழுது கடவுளை, யாவே இறைவனை, இருக்கிற கடவுளை நம்பி தன் வாழ்வை முழுவதுமாய் கொடுத்து நம்பிக்கையிலே கட்டினார், அஞ்சாமல் கட்டினார். நீர் அதிசயம் செய்தீர். பல வேளைகளிலே உம்மை நம்பி துணிவோடு காரியங்கள் செய்ய முயலுகிற பொழுது நம்பிக்கையற்றவர்களுக்கும் சூழ்ந்திருப்பவர்களுக்கும் அது மடமையாக தோன்றுகிறது. இருந்தாலும் கூட நான் நம்பியிருக்கும் கடவுள், வல்லமை மிகுந்த கடவுள் என்னை வழி நடத்துவார். நான் துணிவோடு என் வாழ்வை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையிலே நான் போகிற பொழுது நீர் அதிசயம் செய்கிறீர் என்பதை உணரக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க துணிந்தார், அஞ்சாமல் சென்றார். காரணம், தான் நம்பியிருக்கிற கடவுள், என்றும் பிரசன்னத்திலே இருக்கிற கடவுள் அதிசயம் செய்வார் என்று நம்பினார். மோசே மிகப்பெரிய ஒரு பேரரசை எதிர்த்து துணிந்து சென்றார். காரணம், இருக்கிறவர் நாமே, அவர் அஞ்சாதே திடம் கொள் என்று எனக்கு வாக்குத்தத்தம் மறுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்ததால் அவர் சென்றார். தாவீது கோலியாத்திற்கு எதிராக நிற்கிற பொழுது படைகளின் ஆண்டவரினோடு இருக்க இந்த பிலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அதை உறக்க அறிவித்து அந்த பிலிஸ்தியன் கோலியாத்தை எதிர்த்து நின்று துணிந்து சென்றார். அதிசயங்களை கண்டுகொண்டார். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதத்திலே நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். உலகின் பல்வேறு நிலைகளில் இருந்து நற்கருணை நாதர் முன்னிலையிலே உமது பிரசன்னத்திலே இப்பொழுது மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நீர் இருக்கிறீர், என்றும் இருக்கிறீர் என்பதை நம்பி எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் துணிவோடு அஞ்சாமல் பயணிக்க, நீர் வல்லமையும் அதிசயம் நிறைந்த கடவுள், அதிசயம் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை தொடர்ந்து முன்னேறி கொண்டு செல்ல எங்களுக்கு அருள் தாரும். உமது இருப்பையும் உமது உடனிருப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு சக்தியை தாரும். உமது வல்லமை மிகுந்த கரம் நாங்கள் துணிந்து செல்கிற பொழுது, உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாங்கள் துணிந்து செல்கிற பொழுது எல்லாம் நடக்கும், எல்லாம் அதிசய விதத்திலே நடக்கும் என்பதை நம்பி எங்கள் வாழ்வை முன்னெடுக்க அருள் தாரும். ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம்.
புயல் காற்றை தம் வாதையாலே அடக்கினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ மனிதனாய் பிறந்து எம்முடைய வாழ்க்கையிலே நீர் வந்து எங்களோடு ஒன்றாக வாழ்ந்து எங்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே, எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் ஒரே கடவுள் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி புகழ்ந்து பாடியிருக்கிறோம். ஆண்டவரே, இவையெல்லாம் உண்மையாகவே நடந்த நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள். இதோ எம்மோடு எமக்கு முன்னே வாழ்ந்த எம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறீர். ஏன், எதற்காக? இந்த மானுடத்தின் மேல் நீர் கொண்ட பேர் அன்பினால் தானே, பேர் இரக்கத்தினால் தானே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையில் ஆழப்பட வேண்டும் என்று நாங்கள் இது வேளையிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு எங்களுடைய நம்பிக்கை இன்னும் மிகுதியாக்கும் என்று சீடர்கள் வேண்டிக் கொண்டது போல நாங்கள் எல்லாரும் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும், அதிகமாக்கும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்னும் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பையும் உம்முடைய அரவணைப்பையும் உம்முடைய ஆறுதல் மொழிகளையும் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய ஆசிரையும் உம்முடைய இரக்கத்தையும்
இதோ வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் என்று இதோ இந்த வேளையிலே எங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஜெபங்களாக்கி இதோ உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும், எங்களை அரவணைத்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களுக்கு ஆற்றலை தந்தருளும், என்றும் எங்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரே. இதோ இந்த விண்ணப்பங்களை இந்த பாடல் வழியாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு நிறைவு செய்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியையும் தாரும் ஆண்டவரே. ஆமென். 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 எல்லாரும் இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கின்ற ஆண்டவர் நம் முன்னே இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் நம் முன்னே இருக்கிறார். தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரிடம் வேண்டுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிக்கையோடு வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நூற்றுவர் தலைவன் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்னான். ஆண்டவரே, நீர் சொன்னீர் ஆண்டவரே, அவன் குணமடைந்து விட்டான் என்று சொன்னீர். அந்த வார்த்தையை நம்பினார், சென்று பார்த்தார், தன்னுடைய ஊழியன் குணமடைந்தார். ஆண்டவரே, உடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அதிகாரம் குணப்படுத்தக்கூடிய அதிகாரம், எதையும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வேண்டி நிற்கிறார்கள். எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும், உடல் நோய்கள் தீர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், மகனே, இந்த வருடம் உனக்கு வேலை கிடைக்கும், இந்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும், இந்த வருஷம் உனக்கு திருமணம் நடக்கும், எல்லாம் நிறைவேறும், சுகமாவாய், வாழ்விலே முன்னேறுவாய் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்மால் மட்டும்தான் கூடும், வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, மனம் இறங்கி நீர் கரம் நீட்டும் பொழுது அதிசயம் நடக்கிறது ஆண்டவரே. இதோ பேச முடியாதவர், காது கேட்காதவர் உம்மை தேடி வந்தார் ஆண்டவரே. அவருடைய நாவை தொட்டீர், அவருடைய உமிழ் நீரால் அவருடைய காதுகளை தொட்டீர் ஆண்டவரே. இதோ அவர் பேசினார், உம்முடைய வார்த்தைகளை கேட்டார் ஆண்டவரே, சுகம் பெற்றார், மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ பேச முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இதோ உடலிலே பலவீனமானவர்கள் ஆண்டவரே, நன்றாக இருந்து இறுதியிலே இடையிலே பார்வை இழந்தவர்கள், படுத்த படுக்கையாய் ஆனவர்கள் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக
இதோ மூளை செயலிழந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய இதோ சிறப்பு குழந்தைகள் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும், கரம் நீட்டும் ஆண்டவரே. அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் ஆண்டவரே. அதோடைய பெற்றோர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தர வேண்டும். இதோ யூபிலி ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு மாபெரும் அதிசயம், மாபெரும் விடுதலையை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இதோ மாற்றுத்திறனாளிகளை தொடும் ஆண்டவரே, கரம் நீட்டி. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி பார்வையற்றவரை நீர் சுகமாக்கினீர். பார்வை பெற்றார் ஆண்டவரே. குதித்தெழுந்து நன்றி சொன்னார் ஆண்டவரே. உடல் நோயினால் வருந்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், மருத்துவமனையிலே வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. முதியவர்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் சகோதரி, நான் விரும்புகிறேன் சகோதரனே, நீர் குணமாக வேண்டும் என்று. இதோ இந்த வேளையிலே, இந்த நொடிப்பொழுதிலே நீர் நலமடைகிறாய், நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீர் அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, அவர்களை எழச் செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அதிசயத்தை, அற்புதத்தை, உம்முடைய ஆற்றலை அவர்களை உணரச் செய்தருளும். இதன் வழியாக நம்பிக்கையில் இன்னும் ஆழப்பட அந்த குடும்பத்தினர் இன்னும் அதிகமாக நீர் துணை செய்யும் ஆண்டவரே. இதோ நோயுற்ற சகோதர சகோதரிகளை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். தொடும், நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் என்று. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ, ஐயா என்று சொல்லி சுகமாகினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியிலே ஜெபிப்போம். நம் உள்ளத்தில் பேசக்கூடிய ஆண்டவருடைய குரலை கூர்ந்து கவனிப்போம். இருக்கின்றவராக இருப்பவர் நாமே. ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று தன்னை அடையாளப்படுத்திய அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதுதான் உமக்கான அடையாளம்
என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் மட்டும் அல்ல, எங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அடையாளத்தை, உமது பெயரை நாங்கள் என்னாலும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எங்களோடு நீர் இருக்கிறீரே, இம்மானுவேலாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், இனி பயம் இல்லை, அச்சமில்லை. ஜெரிகோ மதில் சுவர் எங்கள் பயண பாதையில் இருந்தாலும் ஆண்டவரே, இனி அச்சமில்லை, பயமில்லை. ஆண்டவரே, எங்களுடைய படகுகள் தத்தளிக்கின்ற பொழுதும், குழப்பமான சூழ்நிலைகள் வந்த பொழுதும் நீர் எங்களோடு இருப்பதினால் ஆண்டவரே, இனி அச்சமில்லை, பயமில்லை. நோய் நொடிகளோடு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய வேளையில் கூட, முடக்கு வாதமுற்று படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால் இனி அச்சமில்லை, பயமில்லை. பகலில் கதிரவன் இனிமேல் எங்களை தாக்குவதில்லை, இரவில் நிலாவும் எங்களை தீண்டுவதில்லை. ஏனெனில் நீர் எங்களோடு இருக்கிறீர், இனி அச்சமில்லை, பயமில்லை. ஆண்டவரே, எங்களை காத்து வழிநடத்துவீராக. ஏனெனில் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய நரம்புகள், எங்களுடைய ஒவ்வொரு அணு, ஒவ்வொருவற்றிலும், எலும்பின் உள்புறமும் உடல் முழுவதும், உள்ள முழுவதுமாக நிறைந்து இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இனி அச்சமில்லை, பயமில்லை. ஏனெனில் பவுலடியார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, எனில் நீரே வாழ்கின்றீர். ஆமென். ஆமென். மாண்புயரேவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.